எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜனநாயகன் படத்தின் படத்தொகுப்பாளர் பிரதீப் ராகவ் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை வாபஸ் செய்யப்பட்டிருக்கிறது. சங்கத்தின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுறதா அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காரு. இந்த மன்னிப்பு கடிதம் அடிப்படையில் இந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சங்கத்தின் உறுப்பினர்கள் அல்லாதோரை வைத்து பணியாற்றினதுனால ஜனநாயகன் திரைப்படம் வெளியே கசிஞ்சதா பிரதீப் மேல குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில அவர் தற்பொழுது மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காரு. இந்த மன்னிப்பு கடிதத்தின் அடிப்படையில அவர் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை வாபஸ் பெறப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியா பார்க்கணும். தகவல்களோட ராஜாவும் இணைஞ்சிருக்காரு செய்தியாளர். வணக்கம் ராஜா, இப்ப இந்த விவகாரத்தினுடைய தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பு படத்தின் முழு காட்சிகளும் இணையத்தில் கசிந்தது பெரும் பேசும் பொருளாகியிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அந்த படத்தின் எடிட்டர் பிரதீப் ராவ் மீது அந்த எடிட்டர் சங்கம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அவரை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்திருந்தனர். அவர் மீது தவறு இல்லை என்றாலும் அவருடைய கவனக்குறைவினால்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்பட்டது என்று குற்றம் சாட்டப்பட்டு அவர் மீது இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக பிரதீப் அவங்களுடைய சங்கத்திற்கு கடிதம் ஒன்றை மன்னிப்பு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அவர் கடிதம் அனுப்பிய நிலையில் அந்த இடைநீக்கத்தை வாபஸ் பெறுவதாக அந்த எடிட்டருடைய சங்க தலைவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி ராஜா. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.